ஹாய்ம்மா. பட்டாணி குருமாவுக்கு மசாலா சொன்னேன். அது எப்படி பண்ணணுன்னு கூட தெரியல. மொபைல் ஹேங் ஆகிட்டே இருக்குது. அதான் மிக்சரில் நல்லா அரைச்சி அப்படியே எண்ணெயில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா எண்ணெய் பெரிய மட்டும் நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க. கிண்டினதுக்கு அப்புறம் தான் அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணி அதில் போடுங்க. கடாயை ஊற்றிடுங்க. ஊற்றி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு எடுத்து அப்படியே வச்சுருங்க. தண்ணியை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணிக்கிடுங்க. எங்களுக்கு 2 பேர், அதனால் கம்மியாக பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், இப்போ அது சப்பாத்திக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிடுறது. குருமாவை பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு. ஆனால் கொத்தமல்லி இலை போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது, ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும். நான் 2ம் பண்ணிக்கணும். ஆனால் கொத்தமல்லி இலை இல்லை இன்றைக்கி. பக்கமாக போக வேண்டிய தூரமாக போக நடக்குது. பாருங்கள், இப்படி சப்பாத்திக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. நல்லா இருக்கும். ஒரு நேரம் பாம்பே ஸ்டைல் நம்ம மாடல், அப்படி அடுத்து அங்குள்ள மாடல், அப்படி சேர்த்து பண்ணி சாப்பிடணும். ஒரே மாடலில் பண்ணி சாப்பிடணும். என்ன எல்லா நாட்டு சாப்பாடு தான். பாருங்கம்மா. ஹாய்ம்மா. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்காளுக்கு 1-2 தப்பாக பேசியிருந்தாலும் கூட எனக்கு புரியல. பாம்பேயில் இருந்தேன், ரொம்ப நாள் இருந்துட்டேன், 40 வருஷமாக. அதனால் கொஞ்சம் ஒரு சில தெத்தி வருது எனக்கு. தமிழ்நாட்டில் இருந்தோம்னா கிளியராக வந்துடும். சரிம்மா, பாருங்கள்.